ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மொபைலில் எப்படி ஜிமெயில் ஐடி ப்ளே ஸ்டோர் மூலியமாக எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் தெரிஞ்சுக்கிற போகிறோம். நிறைய பேர் புது ஃபோனு, செகண்ட் ஹேண்ட் ஃபோனு இதெல்லாம் வாங்கிட்டு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்போம். இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்மளே ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு புது ஃபோன் ஒன்று வாங்கிட்டோம்னாக்கா, அதில் நெட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஓகே பண்ணிக்கங்க. ஓகே பண்ணிட்டு சைன் இன் கேட்குது பார்த்தீங்களா, சைன் இன் கொடுத்துருங்க. சைன் இன் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் அது ரோலிங் ஆகி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜிமெயில் ஐடி ஏற்கனவே இருந்துச்சுன்னா மேலே ஜிமெயில் ஐடி கொடுத்துருங்க. புதுசாக க்ரியேட் பண்ணால் கிரெடிட் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. இதில் ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் இதில் கொடுத்துருங்க. இதில் என்னோடய நேமை போகிறேன். கொஞ்சம் ப்ளர் பண்ணி தான் வச்சுருப்பேன், ஏன்னாக்கா நம்மளோட நேமை தெரியக்கூடாதுன்ட்டு, என்ன பேர் போடுறோன்ட்டு. இதை இந்த மேடம் ஃபஸ்ட் நேமு, கீழே 2வது லாஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. கொடுத்தோட்டியே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்கும். இதில் டேட், உங்கள் பிறந்த தேதி எல்லாமே கொடுத்துட்டு மாதம் எவ்வளோ என்னதுங்கிறத கரெக்டான இது கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வருஷத்தை என்ன வருஷம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு ஜெனரல் கீழே என்னது ஃபீமேலா மேலா அப்படிங்கிறத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் மூலியமாக கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஜிமெயில் ஐடி நம்மளுக்கு பிடிச்சா மட்டுமே டைப் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னாக்கா மேலே டைப் பண்ணி அது நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும், நம்ம பேரில் எப்படி வச்சு வேணும் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணி அது பின்னாடி எக்ஸ்ட்ரா 2-3 நம்பரை ஆட் பண்ணி அது ஓகே பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஓகே ஆகும். இப்போ நான் பேர்லேயே போகிறேன். என்னோடய பேர்லேயே போட்டு எக்ஸ்ட்ரா 2 நம்பர்லாம் போட்டு @gmail.com அதில் ஏற்கனவே இருக்கும். அதை நம்ம ஓகே பண்ணிடலாம். ஓகே பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே எல்லா ஞாபகம் இருக்க மாதிரி சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா உங்களோட ஃபோன் நம்பரை போட்டுங்க. உங்களோட மொபைல் நம்பரை போட்டு உங்களோட பேரில் ஒரு 2 எழுத்தோ 3 எழுத்தோ அதில் எக்ஸ்ட்ரா பின்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே இதான் ஞாபகம் இருக்கணும். ஜிமெயில் ஐடி எப்படி வேணாலும் எடுத்துடலாம், ஆனால் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு இந்த இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் ஒரு ஃபோன் நம்பரை போட்டு ஓகே பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது ஸ்கிப்பு கேட்கும், எஸ் ஐ மீன் இருக்கும். இதில் ஸ்கிப் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கிப்பு கொடுத்துட்டு இங்கே அடுத்தது உங்கள் பேர் ஜிமெயில் ஐடி கிரெடிட்டாக இங்கே நிற்கும். அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி அக்ரி கொடுத்துருங்க. இதை நம்ம அப்செட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அக்ரி கொடுத்துருங்க. அடுத்தது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிறோம். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு செகண்டாச்சும் எடுத்துக்கிறோம். உங்களோட நெட்டை பொறுத்து தான். ஸ்பீடாக இருந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஓப்பன் ஆகி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்செட்டு வரிசையாக அடுத்தது கொடுத்துட்டே வந்தோம்னாக்கா இப்போ ப்ளே ஸ்டோருக்கு போகிறதுக்காக அடுத்தது ரோலிங் ஆகிக்கிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்செட் கேட்குது. இதை அப்செட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஜிமெயில் ஐடி எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ப்ளே ஸ்டோருக்கு உள்ளார போயிடுச்சு. இப்படி தான் நம்ம ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.